நான் சின்ன வயசுலேருந்து நான் பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் நாங்க 3 பேரு நானு, அப்பா, அக்கா வந்து ஒரு 700 to 800 ப்ளஸ் லைட் மியூசிக் ஷோஸ் நாங்க வாசிச்சிருப்போம். ஸோ எடுத்த உடனே நான் ஃபுல்லா வெஸ்டர்ன் மியூசிக் தான் பண்ணேன். அது நான் பியானோ, பீத்தோவன், பாக்லாம் இல்ல. ஸோ வாசிச்சது வந்து ராஜா சாரோட மியூசிக், ரமன் சாரோட மியூசிக் இந்த மாரி தான். I am not in a rush to come into cinema and work for movies. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காம்படிஷன் எலன் ஷோ போனது ஒரு 35 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாரி நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ற மாரி. நான் வந்து உங்களுக்கு புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளவு நேரத்துல கத்துப்பீங்க நீங்க? பேசிக்கா கான்செப்ட் வந்து ரிதம் அண்ட் மெலடி. அது ரிதமா இருந்தா ரிதமா பார்க்கணும். ரிதம் மெலடியா இருந்தா அது 2மே பார்க்கணும். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு தான் விஷயம். இந்த மாதிரி இப்போ தபலா வந்து இப்படி வாசிக்கணும், மிருதங்கம் இப்படி வாசிக்கணும், கீபோர்டு வந்து இப்படி வாசிக்கணும். ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். பட் அது ஹேண்டில் பண்ற விதம் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோடம்பாக்கத்துல ஒரு கை பார்க்கலாமே. எனக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண மியூசிக் நிறைய இருக்கு. ஐ வாண்ட் டு பிரிங் ஆல் தட் அவுட் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சினிமான்னு போட்டா அதுக்குள்ளே நம்ம அப்படியே லாக் ஆகிறதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ எம் நாட் இன் அ ரஷ் டு கம் இன் டு சினிமா அண்ட் ஒர்க் ஃபார் மூவிஸ், எஸ்பெஷலி இங்க. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் 2022ல் ஐ கம்போஸ்ட் ஜாஸ் ஆல்பம். அதில் நிறைய கிராமி வின்னிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே வாசிச்சிருக்காங்க. சிக்கோரியா மியூசிஷியன், அவருடைய ட்ரம்மர், சாக்ஸோஃபோனிஸ்ட், பேசிஸ்ட் எல்லாருமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பமாக அது போச்சு அது. அண்ட் அது அமெரிக்காவில் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணி இட்ஸ் வெரி நைஸ் ஜாஸ் ஆல்பம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் இது வந்து இட்ஸ் ஒரு வேர்ல்ட் பீஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். நான் அப்போ அந்த வார்த்தையை சொல்லுவேன். மலையாளத்துல ஒரு படம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அந்த அமெரிக்கன் காம்படிஷன் வின் பண்ண அடுத்த நாளே மோகன்லால் சார் பர்சனலாக எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு முனே பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் இதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன், ஒரு 3D படமாக ஒரு ஐடியா இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். ஸோ அதுக்கு ஐ வாண்ட் யூ டு டூ மியூசிக்னு அவர் அவ்வளோ ஜெனரஸாக வந்து கேட்டார். ஸோ அதுக்கு மலையாளம் சூப்பர் சினிமாவில் நீங்க பண்ணதுன்னு விரும்பினா பண்ணலாம் இல்லையா? அப்ப பண்ணலாம், பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் டைம் கழிச்சு அதுக்கு வந்துக்கலான்னு. ஏன் உங்க வயசுல ரகுமான் வந்து சக்கப்போட்டு போட்டாரு? பட் தட்ஸ் ஹிஸ் திங். பட் இந்த மாதிரி திருக்குறள் ப்ராஜெக்ட் யாரும் பண்ணல இல்லையா? இப்போவே இது இன்ஸ்டன்ட் வைரல், ஓவர் நைட் ஹிட், எல்லாருமே கேட்டு இப்போ சினிமா பாட்டு ரீல்ஸ்லாம் இது வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். இது எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ள வந்து ஸோ கான்டென்ட் ஓரியன்ட் திங். நிறைய சுச்சுவேஷன்ஸ் இதில் இருக்குது. அரசியல் பற்றி இருக்குது, லவ் லைஃப் பற்றி இருக்குது, ஃபேமிலி லைஃப் பற்றி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் நாங்கள் இது ஆக்சுவலாக எப்போ ஆரம்பித்தோன்னா எனக்கு 9 வயசு இருக்கிறப்போ, அக்காவுக்கு 12 வயசு இருக்கிறப்போ 10 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இது. ஏன்னா அப்பா சொன்னாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போல் பிஃபோர் யூ கோ இன் டு சினிமா அண்ட் இந்த மாதிரி வேர்ல்ட் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தமிழுக்காக நீங்கள் ஸ்கூலுக்கு போகல. ஸோ எஜுகேஷனல் சிஸ்டமில் உங்களுடைய கான்டென்ட் வரணும்னு அப்பா சொல்லி இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க. பட் இன்பத்து பால் வந்து எப்படி ஒரு 9 வயசு பையனும் 12 வயசு பொண்ணும் அது கரெக்டாக உள்வாங்கிட்டு பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஏஜ் கான்ட்ரவர்சிஸ், அந்த ஏஜ் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அப்போ நிப்பாட்ட சொன்னாங்க. நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க, வேர்ல்ட் மியூசிக் ஜேர்னல்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அந்த 10 வருஷத்தில் நடந்ததுதான் இந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காம்படிஷன் எலன் ஷோ போனது. ஒரு 35 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மாதிரி நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. இப்ப சினிமா மியூசிக் தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக் இருக்கு பாருங்க, அது எப்பவுமே வந்து இப்போ வந்து பரவாயில்ல. முன்னாடியே கம்பேர் பண்ணா முன்னாடியே சினிமா பாட்டு தான் அல்டிமேட்டா நினைப்பான், சினிமா தாண்டி வரமாட்டான். இப்ப சினிமாவை தாண்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஓரளவு பண்றேன்னா கூட இன்னைக்கும் சரி சினிமா மியூசிக் தான் கேட்கறேங்கிறான். இண்டிபெண்டா ஒரு மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ திருக்குறள் மாதிரி ஒன்று அரேஞ்ச் யாரோ ஒருத்தர் பண்றாங்க, லிடியன் பண்றாருன்னா கூட
இன்னைக்கும் வந்து சினிமா மியூசிக் மூலியமா தான் மாஸ்ட போக முடியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லா நேரமும் ஒரே மாதிரியும் இருக்காது. ஸோ அந்த இவால்வ் ஆயிட்டே தான் இருக்காங்க. பீப்பிளும் இவால்வ் ஆயிட்டே தான் நம்ம மக்கள் இருக்காங்க. மனசு மாறிடுச்சா? கண்டிப்பா. கண்டிப்பா. கம்ப்ளீட்டா மாறிடுச்சான்னு சொல்லவும் முடியாது. அது அவங்க கேட்கிற டேஸ்ட் பொறுத்து மியூசிக் இதுதான்னு நம்ம நினைச்சோம்னா அது மட்டும் தான் நமக்கு மியூசிக்கா தெரியும். ஸோ சரி. இப்போ ஆனா பீப்புள் வந்து ரொம்ப அவேரா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ஓவர் நைட்ல எல்லாருமே இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் மாறிட்டாங்கன்னு கிடையாது. இட்ஸ் a ஸ்லோ ப்ராசஸ். அது ஹேப்பனிங். ஸோ அதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. இல்ல இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம். உங்க கண்டிப்பா, தாட்ல வந்து கண்டிப்பா. என்னென்னலாம் பியூட்டிஃபுல் ஐடியாஸ் இருக்கோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆமா. கண்டிப்பா. ஸோ அது மாறிட்டு வந்துட்டு தான் இருக்கு அங்கிள். இட்ஸ் a சைக்கிள். ஸோ ஒரு ப்ராசஸா வந்துட்டு தான் இருக்கு. சினிமால நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, சினிமால உள்ள பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும், பெருமை கிடைக்கும். ஆனா உங்கள வந்து வேற ஒரு பாதைக்கு இழுத்துட்டு போயிடுது. இட் வில் புஷ் யூ டு டிஃபரெண்ட் டைரக்ஷன். நீங்க வந்து சினிமால போட நீங்க வந்து அந்த ஜேர்னல்லயே நீ கத்துக்கிறாப்ல ஆயிடும். அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லலாம் அங்கிள். சில பேர் சினிமாக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு செட் ஆகுறவங்களுக்கு இட் வில் மேட்ச். இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறவங்களுக்கு எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ லைக் ஐ செட் அது இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ அந்த மாஸ் க்ரௌட் தேல் எக்ஸ்ப்ளோர். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. நம்ம ஃபிக்ஸ் ஆகிறது வந்து சரியா இருக்காது. சினிமானா தான் பீப்புள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆக வேண்டாம். நம்ம ஒர்க் பண்ணி நமக்கு என்ன பிடிச்சதோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருந்தா மேபி If அட் it சம் gives a பாயிண்ட் certain happiness, I think Exactly. that's the most மேபி important. அட் சம் பாயிண்ட் த பீப்புள் மைட் சேஞ்ச். ஸோ அதனால வி டோன்ட் வாண்ட் டு பிளேம் எனிஒன். இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இல்லை. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். பட் சினிமா மியூசிக் ரொம்ப பாப்புலர் மியூசிக்னால லீடியன் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் அதுல ரொம்ப ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரு நம்ம மியூசிக்கை வந்து கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்ல? அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். அது ஸ்லோவா போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, இது போய் பட் சேரட்டும். அதுக்காக தான் இந்த ஆமா. ப்ராஜெக்ட். சினிமா மியூசிக்ல வர ஜானரஸ் எல்லாமே இருக்கு. மோர் தென் 200+ ஜானரஸ் இந்த ப்ராஜெக்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். சிம்பனி அது இதுன்னு. ஸோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அந்த குரலுக்கு என்ன தேவையோ அண்ட் எங்க ஹம்பிள் ஒப்பீனியன்ல உலகத்திலே தலை சிறந்த நூல் திருக்குறள். அண்ட் இட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு இது. இட்ஸ் நாட் ரிலீஜியஸ் இன் எனி வே. அதனால இது எல்லாருக்குமே ஒரு பொதுமையானது. ஸோ அதனால ரீசெண்டா ரஹ்மான் எப்ப மீட் பண்ணீங்க? 6 to 7 months இருக்கும். அப்போதான் அவர் சொன்னார் இந்த மாதிரி இது வந்து இந்த அவர் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஐ வாண்டட் டு மீட் ஹிம். அப்போ அவர் வர சொன்னார் இந்த மாதிரி வெரி நைஸ் ப்ராஜெக்ட் படி, ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லிசன் டு இட்னு சொன்னார். ராஜா பாத்தீங்களா? அப்புறம் இல்லை, அவரும் அங்கிளும் பிஸியாக இருக்காரு அண்ட் நாங்களும் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக இருக்கோம். பட் இது முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட போயிட்டு பிளெஸிங் வாங்கணும். உங்களுக்கு எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும்? 30 to 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியும். பட் எல்லாமே மாஸ்டர்ஃபுல்லாக வாசிக்க மாட்டேன், அதுவும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த ப்ராஜெக்ட்காக நான் இப்போ வெளியில இருந்து எந்த மியூசிஷியன்ஸும் வந்து வாசிக்கல. இந்த திருக்குறள் ப்ராஜெக்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இப்போது ஒரு மியூசிஷியனுடைய கால் ஷீட் அண்ட் அவங்களுடைய ஃப்ரீ டைம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லா ஜேர்னஸும் அவங்க வாசிக்கணும். ஸோ ஒரு குரலுக்கு 4 நாள் எடுத்தால் கூட இட்ஸ் 12+ இயர்ஸ் ப்ராஜெக்ட். அதனால அவ்வளோ டைம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் இந்த 35 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நான் கற்றுக்கிட்டேனான்னு எனக்கு இப்போ தோணுது. ஸோ நான் தான் எல்லாமே இதில் வாசிச்சிருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி இந்த ஸ்டூடியோல தான் இப்போ நிறைய ரெக்கார்டிங்ஸ் நடந்திருக்கு. இங்கே ஆமாம், இங்கே தான் இந்த சேரில் தான் எல்லாமே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். நாதஸ்வரம் வாசிப்பீங்களா? கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் ஃப்யூச்சரில் இந்த சின்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக உட்காந்து கற்றுக்கணும். இங்க தவுல் இருக்கே, தவுல் வாசிப்பீங்களா? தவில் வாசிப்பேன் சொல்லலாம். ஏன்னா நான் 2 வயசில் மியூசிக் ஆரம்பிக்கும் போதே நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பித்தேன். பியானோ ஒரு 10 வருஷமாக தான் நான் வாசிக்கிறேன். நீங்களும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? கொஞ்சம் வாசிப்பேன். நான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னோடது ஃப்ளூட்டும் வோக்கலும் வாசிப்பேன். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்களே வாசிச்சிருக்கோம். நாங்க 2 பேருமே சேர்ந்து வாசிச்சிருக்கோம். எக்ஸ்பர்ட் இன் ஃப்ளூட். ஸோ ஃப்ளூட் ரெக்கார்ட் பண்ணோன்னா அவளை கூப்பிட்டுருவாங்க. வோக்கல்ஸ் நல்ல ஃப்ளூட் வாசிப்பாங்க இல்லையா? ஆமா, அப்பா எல்லாமே வாசிப்பாங்க. அப்பா பேர் வர்ஷன். அப்பா வந்து நல்ல ஃப்ளூட் வாசிப்பாங்க. வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க? அப்பா கீபோர்டு வாசிப்பாரு, ஃப்ளூட் வாசிப்பாரு, ரொம்ப ஆஃப்கோர்ஸ் அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அவருக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு கத்து கொடுக்கறது எல்லாம் பேசிக் எல்லாமே அவங்க தான். ஒரு 8-9 மாசமா அவங்க நாதஸ்வரம் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவன் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா நாதஸ்வரம் வாசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இதுல போட்டு ரொம்ப அழகா இப்போ பயங்கர டெடிகேட்டடா வச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் தெரிஞ்சு அதை லேர்ன் பண்ணி அவங்க வாசிச்சிட்டு இருக்காங்க. அப்பா ஏன் வந்து மியூசிக் டைரக்ஷனுக்கு வரல? அவங்க ஒரு படம் பண்ணாங்க 2015ல. அதுக்கப்புறம் இல்லை, நான் ஃபுல்லாக ஐ டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன் சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க பெரிய தியாக வாழ்க்கை. அப்சல்யூட்லி அந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு எங்களுக்காக. ஸோ தட் ஷோஸ் ஹிஸ் குட் ஹார்ட் அண்ட் ஆர்ட்.
அப்பா கூடயே வந்துட்டு இருக்காரு, உங்களுடைய டிராவல்ல கூடயே வராரு. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் உங்க அம்மாவோட ரோல் என்ன இதுல? ஃபுல் டு டேக் சப்போர்ட், கேர் அம்மா ஆஃப் அப்பாவோட அஸ் ஃபுல் 3. சப்போர்ட். யா ஆமா. அண்ட் அம்மா அஃப்கோர்ஸ் இந்த இந்த ப்ராஜெக்ட் அவங்க பயங்கர ஹியூமர் அண்ட் அவங்களுடைய அமேசிங் குக்கிங் அண்ட் வே ஷி டேக்ஸ் கேர் ஆஃப் அஸ் எல்லாமே. இப்போ அழகா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 வருஷம் எந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம அது போச்சுன்னா அது அப்பா அம்மா தான் சொல்லலாம். ஓட சப்போர்ட். நான் வந்து உங்களுக்கு புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், எவன் நேரத்துல கத்துப்பீங்க நீங்க? பேசிக்கா கான்செப்ட் வந்து ரிதம் அண்ட் மெலடி. அது ரிதமா இருந்தா ரிதமா பார்க்கணும், ரிதம் மெலடியா இருந்தா அது ரெண்டுமே பார்க்கணும். ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்னு தான் விஷயம். ஸோ பேசிக் இப்போ கார் ஓட்டுற மாதிரி தான் அது. காரு, பைக்கு, ஷிப்பு, ஃப்ளைட் எல்லாமே ஓட்டலாம். அது வந்து அது கான்செப்ட் வந்து நேரா போகணும், பின்னாடி போகணும், டர்ன் பண்ணணும். ஆனா ஓட்டுற விதம் தான் வேற. அந்த மாதிரி இப்போ தபலா வந்து இப்படி வாசிக்கணும், மிருதங்க இப்படி வாசிக்கணும், கீபோர்டு வந்து இப்படி வாசிக்கணும். ஸோ கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், பட் அது ஹேண்டில் பண்ற விதம் தான். கொஞ்ச நேரம் தமிழ வாசிக்க நான் கேட்கறேன். ஏதாவது ஒரு சாங் வாசிக்கிறீங்களா கீபோர்ட்ல? நீங்க வந்து நம்ம முறையாக ஸ்கூல்ல போய் படிக்கல, காலேஜ்ல போய் படிக்கல, வருத்தங்கள் உண்டா உங்களுக்கு? இல்லைங்க. நீங்க முறையா படிச்சீங்களா? இல்ல அங்கிள். என்ன ஸ்கூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பாதி வரைக்கும் நான் போனேன். அவங்க ஒரு 5th வரைக்கும் போனேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஸ்கூல் போறியா இல்ல வீட்டுல இருக்கேன்னு அப்பா அம்மா கேட்டாங்க. வீட்டுல இருக்கேன். அதுல இருந்து அப்படியே கண்டினியூ. ரொம்ப ஜெனரலா வீட்ல வந்து பெற்றோர்கள் விடவே மாட்டாங்க. இங்க அப்படியே வீணா ஆப்போசிட். போயிடுவாங்க. இங்க அப்படியே ஆப்போசிட். இது மியூசிக்காக நிறுத்தணும் அப்படின்னு எல்லாம் இல்ல. ஆமா. எங்க அப்பாக்கு மெயின் ரீசன் ஸ்கூல் போக கூடாதுன்னா தூக்கத்துல இருந்து எங்க அப்பாக்கு எங்களை எழுப்ப பிடிக்காது. நல்லா தூங்கணும். நல்லா அவங்களாம் தூங்கி எந்திரிக்கும் எழுந்திருவாங்க. போதுதான் அந்த பிரெயின் ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால அப்படியே நிறுத்தி அது அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா எங்க 4 பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது அம்மா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க ஸ்கூல் இல்லை. பட் அப்பா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு இல்ல வீட்டுல இருங்கன்னு சொல்லி உங்க தெருவுல உள்ள பசங்க எல்லாம் வந்து என்னப்பா ஸ்கூல் போத உட்காந்துரு வீட்டுல அப்படின்லாம். நாங்க அவங்க பார்க்கவே மாட்டாங்க. நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் நாங்க. we got used to that. அண்ட் சோஷியலைஸ் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல 1000க்கும் மேற்பட்ட பேர் கூட சோஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் வெளியில ஷோ அது இதெல்லாம் போனா நீங்க முதல்ல கீபோர்டு தொட்ட வயசு என்ன? 9 வயசு. ஐ மீன் ப்ராப்பரா கத்துக்க ஆரம்பிச்சோம்னா 9 வயசு. அதுக்கு முன்னாடி CDFGABC மட்டும் ட்விங் ட்விங்னு வாசிப்பேன். அந்த அந்த மெமோரபிள் நாள் இருக்குல்ல, அது மறக்க முடியாது இல்லையா? அன்னைக்கு எத்தனை கண்ட்ரிஸ் 195 கண்ட்ரிஸ் வந்தாங்க இல்லையா? 195 கண்ட்ரீஸ் எல்லாருமே அங்க வர முடியல. ஸோ பாதி பேர் ஆன்லைன்ல சில பேர் இது பண்ணிட்டு அங்க ஒரு 65 கண்ட்ரீஸ்க்கு அங்க அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. அங்க லைவா அங்க பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுக்கு. அண்ட் நான் வந்து இந்தியால இருந்து நான் மட்டும்தான் போனேன். ஸோ மொத்தம் 5 ரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அது win பண்ணேன். பட் அன்னைக்கு நம்புனீங்களா நீங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினீங்களா, இல்லை அப்படி பிளாங்கா இருந்தீங்களா? ப்ராக்டிஸ் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் எல்லா இன்டர்வியூல அதான் சொன்னேன். ஐ பிலீவ் இன் மை ப்ராக்டிஸ், மை 13 years ஆஃப் ப்ராக்டிஸ் நாங்க சொன்னேன் நான். அப்போ 13 வயசு. ஸோ அண்ட் ஐ பிலீவ் இன் மியூசிக். அண்ட் எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும். ஏன்னா அவங்களும் அவ்வளோ உழைச்சி தான் வந்திருக்காங்க. ஸோ இது யாருமே ஏமாற்றி ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. எவ்ரி ஒன் ஆர் வின்னர்ஸ் அங்கே வந்தவங்க. ஏன்னா அங்கே வந்தவங்க குவாலிஃபிகேஷன் வைஸ் எல்லாருமே என்னோட பயங்கரமாக குவாலிஃபைட் ஆனவங்க. இப்போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் வந்து 7 கின்னஸ் ரெக்கார்டு வச்சுருந்தாரு. இவங்க அது ஒருத்தருடைய படம் வந்து அவங்க நாட்டோடைய அஃபிஷியல் ஏர்லைன்ஸில் போட்டிருந்துச்சு அவருடைய படம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி ஆளுங்க தான் அங்கே வந்தாங்க. ஸோ பட் அது
நான் எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணி எனக்கு கிடைச்சது இட்ஸ் பிக். 2 கீபோர்டில் சைமல்டேனியஸாக வாசிக்கும்போது பதட்டமா இல்லையா? அது வந்து ஃபைனல்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த ஐடியா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அது அப்போ டிசைட் பண்ணி வாசிச்சது தான். டர்ன்ஸ் அவுட் ஐ எம் லிட்டில் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஸோ அந்த 2 கையில் வேற வேற இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இப்போ அண்ட் ஹையஸ்ட் ஸ்பீடு வாசிக்க அந்த ஃப்ளைட் ஆஃப் த பம்பிள் பீன்னு ஒரு பீஸ், அது 325 பீட்ஸ் பெர் மினிட்ல அது வாசித்தேன். அது பிபிஎம் சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் ஸ்பீடு வந்து 160 170 தான் அந்த ஒரிஜினல் கம்போசர் கம்போஸ் பண்ணது. பட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தட்ஸ் அ காம்படிஷன். ப்ளஸ் எங்களுக்கு காம்படிஷன் அவ்வளோவா உடன்பாடு இல்லை. பட் அந்த காம்படிஷனோட பேர் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் அப்பா சொல்லுவாங்க டூ திஸ் ஷுட் பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேமில் ஒரு காம்படிஷன் வரும்போது வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஏன்னா அவங்க ரொம்ப ஜெனரஸாக கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அப்பா வந்து அங்கே நிறைய இந்த எலன் ஷோ டாக் ஷோஸோடைய ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னுடைய கண்டென்ட் அவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்போது அதுலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த புது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஷோக்கு மாறினாங்க. ஆமாம், சிபிஎஸ் என்ற சேனல் வந்து இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போது என்னுடைய டேட்டாலாம் இருந்துச்சு. அப்போது இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் இது கனெக்ட் ஆச்சு. இப்போ வேற என்ன அடுத்தது? வேற ஏதோ ஒரு திருக்குறள் முடிச்சிட்டீங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க. அடுத்து இது இருக்கு உங்களுக்கு சிம்பனி. இதை தவிர இப்போ வேற ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் மனசுல வச்சிருக்கீங்களா? நிறைய இருக்கு. நான் ஒரு 2035 வரைக்கும் என்னோட லைன் அப் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஆமா, இப்போ லைன் அப் பண்ணிட்டேன். பட் டைம் வரும்போது ஐ வில் பி அனௌன்சிங் தட். அது வேற வேற ஜான்ரஸ்ல ஆல்பம்ஸ் இல்லை பேர் கூட கொலாபரேஷன் அண்ட் ஒரு இது சார்ந்த ஒரு ஆல்பம், இதை பத்தின ஒரு ஆல்பம்ஸ், அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன். இப்போ தமிழ் சினிமா பாட்டுகள் நிறைய கேட்குறீங்களா? நிறைய கேட்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வரைக்கும் நாங்கள் 3 பேர், நானும் அப்பா அக்கா வந்து ஒரு 700 to 800+ லைட் மியூசிக் ஷோஸ் நாங்கள் வாசிச்சிருப்போம். கல்யாண கச்சேரி எல்லாமே. ஸோ அப்போது வாசிக்கிற எல்லாமே சினிமா பாட்டு தான். நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், அக்கா பாடுவா, அப்பா கீபோர்டு வாசிப்பாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க, பேண்ட் இருக்கும். ஸோ அப்படி தான் வாசிச்சு வளர்ந்தது. ஸோ எடுத்த உடனே நான் ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக் தான் பண்ணேன். அது நான் பியானோ பீத்தோவன் பார்க்கலாம் இல்லை. ஸோ வாசித்தது வந்து ராஜா சாரோட மியூசிக், ரமன் சாரோட மியூசிக், இந்த மாதிரி தான் எல்லாமே வாசித்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்ச நாள் வெஸ்டர்ன் மியூசிக் பர்சீவ் பண்ணுவோன்னு இங்கே வந்தது. நாங்கள் எப்படின்னா நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் மியூசிக் லவர் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாமே கேட்போம். நாங்கள் இப்போ வந்த பாட்டு, பழைய பாட்டு அண்ட் மெட்டல். நான் தூங்குறப்ப கூட ஹெவி மெட்டல் கூட கேட்டு நாங்கள் தூங்க முடியும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் எங்களை டியூன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ப்ளஸ் கம்போசருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அது அந்த ரெஸ்பெக்டிவ் கம்போசருக்கு தட்ஸ் அ குட் மியூசிக். அவருக்கு அது சர்டன் கைண்ட் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அது தருது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறீங்க. இல்ல, அதுதான் எங்களோட மைண்ட் செட். அதான் எங்க ஏன்னா அப்பாவும் சொல்லுவாங்க, என்ன இது அப்போ ஒரு மாதிரி இருக்கு அது. அப்பாவும் சொல்லுவாங்க, இல்ல டோன்ட் பி அ ஜான்ரா லவர், பி அ மியூசிக் லவர்னு நான் சொல்லுவேன். பட் அது எல்லாருக்குமே அது ஒத்து வராது. ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி மியூசிக் எல்லாம் யங்ஸ்டர்ஸ், ஜென்சி, அந்த 90s கிட்ஸ் அது எல்லாருமே அவங்க பயங்கரமா அதை என்ஜாய் பண்றாங்க. ஸோ அவங்கள நம்ம போயிட்டு குறை சொல்ல முடியாது, நீ ஏன் இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா அவங்க நம்மள கேட்பாங்க, நீங்க ஏன் பழைய மியூசிக் கேட்குறீங்கன்னா அவங்க நம்மள கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒருத்தவங்களுடைய டேஸ்ட், அது அவங்களுடைய ஃப்ரீடம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா ஐ திங்க் தட் ஷுட் சால்வ் த பர்பஸ். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? அதேதான், நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டாலும் அதே பதில் தான் நாங்க சொல்லுவோம். So, அதனால சீரியஸ்லி, ஸோ இட்ஸ் ஆல் லைக் ஐ செட், அந்த மியூசிக்குங்கிறது இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு ஜான்ராக்கு ஸ்டிக் ஆகிட்டு இதெல்லாம் நல்லா இல்லை நம்ம ஒப்பீனியன் சொல்லவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ லைக் தம்பி சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ஜி அந்த டேர்ம்னே வச்சுப்போமே, அவங்களுக்கு அது பிடிக்குதுன்னா நம்மளை பார்த்து திடீர்னு வயசானவங்களை பார்த்து நீங்க இதெல்லாம் கேட்குறீங்க, நீங்க இதை கேட்கக்கூடாது, அந்த எலிமெண்ட் கேட்க. இப்போ எல்லாரும் அந்த டேர்ம்ஸோட இன்னும் ரொம்ப அசோசியேட்டடா இருக்காங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக், ஒரு பழைய மியூசிக் போகுதுன்னா இதுல ஆர்கெஸ்ட்ராவே கேட்கலையே அப்படின்னு நம்மள கொஸ்டின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அப்போ போயிட்டு இல்ல இது அந்த காலத்துல வந்து பாட்டு நம்ம ஆன்சர் கொடுக்க முடியாது. ஸோ பீப்புள் ஹேவ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் டேஸ்ட். இப்போ இந்த ட்ரெஸ் நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க நம்ம அவங்கள கேட்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டு ஏன் கேட்குறீங்கன்னு சொல்ல முடியாது. இது உஷார் கிடையாது. லைக் ஐ செட், நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டாலும் இதுதான், யார் கேட்டாலும் த சேம் ஆன்சர். ஏன்னா அந்த நோக்கத்துல தான் இந்த திருக்குறள் ப்ராஜெக்டே பண்ணோம். இது கரெக்டா இருக்கணும், இதுல எல்லா மியூசிக். இப்போ இது நாங்க இது ஒரு ஜான்ரால போட்டிருந்தோம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஜான்ரா பிடிச்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே போட்டதால அவங்களுக்கு ஒரு ஜான்ரா செட் ஆகலைன்னா கூட வேற திருக்குறள் வேற ஜான்ரால அவங்களுக்கு பிடிச்ச ஜான்ரால இருக்கு கேட்டுப்பாங்க. ஸோ அதனால கான்சியஸா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்களே சொன்னீங்க நிறைய இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க வருது. பட் இதுல வந்து எங்களுடைய பிரைம் ஃபோக்கஸ் வந்து வாய்ஸ். அந்த வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அது அழகா அது அந்த
நோக்கத்தோட தான், அது அழகா. பேக்கிங்கோட தான் அது பண்ணோம். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட இது. பட் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம திரும்பி வந்து பழைய சாஸ்திரிய சங்கீதத்துக்கு வந்துருவோமா? கண்டிப்பா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்ல இன்னும் அந்த எவால்வ் ஆகவும் வாய்ப்பு இன்னும் அந்த இருக்கு. காலத்து மியூசிக் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ராகம் பேஸ்டா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ராகம் பேஸ்டா இருக்கும். அஃப்கோர்ஸ் அத கொஞ்சம் லைட்டா கையாண்டுருப்பாங்க. பட் இந்த சர்க்கிள் சுத்தி மறுபடியும் இங்க வருமான்னு நான் கேட்கிறேன். சர்க்கிள் சுத்தமான்னு தெரியல. பட் எல்லா நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து தே வில் பி அவங்களுக்கு ஃப்ரீடம் வந்து என்ன நிறைய மியூசிக்கு தான் வரும். இப்போ இந்த சினிமா மியூசிக் மட்டும் இல்லாமல் வேற மியூசிக்கும் மெயின் ஸ்ட்ரீமாக வரும்னு சொல்கிறேன் நான். இப்போ சினிமா மியூசிக் தான் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குது இங்கே மேக்ஸிமம் எல்லாருக்குமே. ஆமா, ஆமா. அது மட்டும் இல்லாமல் திருப்பி பழைய இதுக்கு போகிறதுக்கு பதிலாக வேற இப்போ கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வந்து மாடர்னாக இது பண்ணி அவங்க ராகெல்லாம் கொண்டு வந்து அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் ஒன்று பண்ணுவாங்க. ராக் வந்து கர்நாட்டிக்கோட சேர்ந்து அது ஒரு வேற கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக்காக வரும். ஜாஸ், ராக், கர்நாடிக் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபியூஷனாக என்ன வரும். ஸோ எல்லாரும் இப்போ நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து வருவாங்களே தவிர இந்த சினிமான்ற ஒரு இது கைண்ட் ஆஃப் அது சினிமா மட்டுமே இல்லாமல் இது இண்டி இந்த மாதிரி மியூசிக் எல்லாமே இருக்கு. எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு லிடியன் சொல்லும்போது இன்னும் நிறைய கலந்து வரும்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ஃபியூஷன் மியூசிக்ங்கிறது சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபியூஷன் மியூசிக் ஒரு கன்ஃபியூஷனுங்க அப்படின்னு நிறைய பேர் திட்டுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபியூஷன் மியூசிக்ங்கிறது பாருங்க, இது ஒரு மேனியா ஆயிடுச்சு ஃபியூஷன் போட்டு. அது வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. ஒன் செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அது சொல்றாங்கன்னு கூட நான் சொல்லலாம். மிச்ச செட்டுக்கு அது ஏன்னா பிடிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்க்கு இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா ஜாஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்கியூஸ் டு பிளே ராங் நோட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஒரு பர்டிகுலர் ராகம் இல்லை, அந்த ஒரு ஃபார்ம் இல்லை. பட் in my opinion that's one of the most beautiful music in the world, beautiful genre in the world. And அதில் அவ்வளோ அழகு இருக்கு. ஸோ அது சில பேருக்கு அது 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 கேட்குற மாதிரி அது கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அது ஃபர்ஸ்டே அந்த மைண்ட் செட் அது கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதுன்னா அது நல்லா இருக்காதுன்னு அந்த மைண்ட் செட். நம்ம ஏற்கனவே இந்த சாப்பாடு நல்லா தான் இருக்காதுன்னு சில இது சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது எங்களுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். உங்கள்கிட்ட பேசணும் நிறைய பேசியிருக்கலாம், ஆனால் டைம் இல்லை. ஜூன் 21 வேர்ல்டு மியூசிக் டேல உங்களுடைய சிம்பனி ரிலீஸ் ஆகுது. அதை வந்து அடுத்தது உங்களுடைய மெகா ப்ராஜெக்ட் இல்லையா அது? அதை கேட்கறதா நாங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். தமிழ் மக்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கோம். நம்மகிட்ட உட்காந்து வாவு தமிழாக பேசுனீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. சந்திப்போம் கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ப்ராஜெக்ட் அப்புறம். கண்டிப்பா. தேங்க்யூ.